உங்களோட மூக்கு லங்ஸில் இங்கே இருக்குன்னு நினச்சி ப்ரீத் பண்ணுங்கள். 3 டீப் பிரெத்ஸ். அண்ட் லெட் கோ ஆஃப் எவ்ரிதிங், எவ்ரி வெயிட் யூ ஹேவ். ஏன்னா எப்போதுமே உங்களோட ஷோல்ட்ரு, உங்களோட ஃபேஸு, உங்களோட ஜாயின்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டைட்டாக வச்சுக்கிட்டே இருப்பீங்க. லைக் ஒரு சண்டைக்கு போகிற மாதிரி. சாக்க கோர விடு விடு விடு. ஜஸ்ட் அப்படியே ஒரு 100 கிலோ வெயிட்டை நீங்கள் கீழே இறக்கி வச்சா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அந்த மாதிரி இப்போ ஃபீல் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம ரிலாக்ஸேஷனை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இது ரொம்பவே ஒரு அண்டர்ரேட்டடான ஒரு எமோஷன், பட் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எமோஷன். உங்கள் ரியாலிட்டியை மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் இல்லை எந்த ஒரு விஷயமும் பண்ணாலும் யூ ஹாவ் டு பி ரிலாக்ஸ்ட். பட் ஆஸ் ஒரு ஹியூமனாகவே நம்மளால் ரிலாக்ஸாக இருக்கவே முடியாது. இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அந்த பல காரணங்கள் என்னென்னு பார்த்துட்டு எப்படி நீங்கள் ஆக்சுவலாக ரிலாக்ஸாக இருக்கலான்ற விஷயத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு, நம்மளோட கார்டிசால் லெவல் வந்து எப்போதுமே ஹையில் இருந்துக்கிட்டே இருக்குது. எப்போதுமே நம்மளை ஒரு புலி துரத்துற மாதிரியும், நம்ம அதுக்கேற்ற மாரி உஷாராக ஓடினே இருக்கிற மாரியும், இப்படி போகணும் அப்படி பண்ணணும்னு கான்ஸ்டண்ட்டாக திங்க் பண்ணி மூச்சு விடாமல் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ ஆக்சுவலாக ரிலாக்ஸ் ஆகணும்னா அதுக்கு அது ரூட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். என்ன விஷயத்தை நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க, அங்கே தான் எல்லாமே கடைசியில் வந்து நிற்கும். பிகாஸ் சப்கான்ஷியஸ் மைண்டோட லாவ் என்னென்னா, வாட் எவர் யூ பிலீவ் இட் பிகம்ஸ் த ட்ரூத். அதுதான் பேசிக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 பிலீஃப் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 2 பிலீஃப் தான் உங்களோட ரிலாக்ஸேஷனே கெடுக்குது. ஃபஸ்ட்டு பிலீஃப் என்னென்னா, நான் ஒரு வேளை ரிலாக்ஸ்டாக உக்காந்துட்டேன்னா என்னை சுற்றி இருக்க எல்லா விஷயமுமே தப்பாக போயிடும். இந்த பிலீஃப் உங்களுக்கு இருக்கா இல்லையா? நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், உங்களோட பிலீஃபுக்கு ஏற்ற மாரி தான் உங்களோட எமோஷன் தாட்டு மேலே அரேஸ் ஆகினே இருக்கும். உட்காந்தாலே எல்லா விஷயமும் என்னை சுற்றி நாசமாக போய் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கான்ஸ்டண்ட்டாக ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ உங்கள் மைண்டில் இமேஜின் பண்ணியிருப்பீங்க. ஒரு தப்பாக போயிடுச்சா, அது அங்கே ஆயிடுச்சுன்னா, இது இங்கே போயிடுச்சுன்னா, அது இங்கே வந்துச்சுன்னா, அப்போ என்ன பண்ணுறது? ஓகே, அதுக்கேற்ற மாரி மைண்டில் இமேஜின் பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு. கடைசியில் அப்போல்லாம் ஆகிறது வாய்ப்பே கிடையாது. இல்லாத பிரச்சனை நீங்களே உங்கள் மைண்டில் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கான சொல்யூஷன் அங்கேயே தேடிட்டு இருப்பீங்க. ஏன்னா இந்த இடத்துல உங்களோட சர்வைவல் மோடு வந்து ஆக்டிவேட் ஆகும். உங்களால் காமாக ஒரு விஷயத்தை பார்க்கவே முடியாது. ஏன்னா இதோட ஆரிஜின் எங்கே இருக்குன்னா, நீங்கள் சின்ன வயசில் இல்லை ஏதோ ஒரு விஷயம் எப்போயாவது நீங்கள் பண்ணியிருப்பீங்க, பண்ணிவிட்டு நீங்கள் ரிலாக்ஸ்டாக உட்காந்துருப்பீங்க. உட்காந்த உடனே அந்த விஷயம் தப்பாக போயிருக்கும். ஸோ நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னா, இது தப்பாக போனது காரணம் ரிலாக்ஸ்டாக உட்காந்ததுனால தான். அண்ட் நீங்கள் நம்ம ஆரிஜினான அந்த ஸ்கூல், காலேஜ் டேஸ், ஆஃபீஸ் டேஸில் நீங்கள் பாருங்கள், ஒரு இம்பார்ட்டண்டான டே வந்துச்சுன்னா நம்மளை ரிலாக்ஸ்டாக பார்க்குறவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. எக்ஸாம் வருது, நீ ஏன் ரிலாக்ஸ்டாக இருக்கிற? எக்ஸாம் வருது, அவன் என்ன ரிலாக்ஸ்டாக திமுறா உட்காந்துக்கிறான் பார்த்தியாமன், என்ன ஒரு மெதப்பில் உட்காந்துக்கிறான் பார்த்தியாமன், என்ன நடந்துக்குது, அவன் எவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கிறான் பார்த்தியாமன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம கில்ட்டு வர ஆரம்பிச்சிடும். ஐயோ நம்ம ரிலாக்ஸாக இருந்தால் தப்போ அவன் ஏன் பதட்டமாகறான், அப்போ அவனை மாரி நம்ம பதட்டமாக இருந்தால் தான் நம்ம இந்த கோல் அச்சீவ் பண்ண முடியும்னு நம்ம கான்ஸ்டண்ட்டாக அந்த ரொட்டீனில் இருந்துக்கிட்டே இருப்போம். பட் இந்த ஒன்லி திங் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் இட்ஸ் ஜஸ்ட் அ சர்வைவல் பேட்டர்ன். ஜஸ்ட் பிகாஸ் ஒரு 30 பேர் பண்ணுறதுனால அது கரெக்ட் ஆகிடாது. 30 பேர் ஏன் பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த சர்வைவல் பேரடைம்குள்ளே இருக்காங்க. பட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஓகே இது வந்து என் மைண்டில் இருக்கிற ஒரு பிலீஃப் தான், அந்த பிலீஃப்க்கு ஏற்ற மாரி தான் இந்த உலகம் என் கண்ணுக்கு தெரியுது. இப்போ நான் பிலீஃப் சேஞ்ச் பண்ண போகிறேன். நான் ஒரு இடத்துல இப்படி நிம்மதியாக உக்காந்தாலும் என்னை சுற்றி இருக்கிற விஷயங்கள் கரெக்டாக தான் போகும். யூனிவர்ஸ் டேக் கேர் பண்ணிக்கும் அப்படின்னு நீங்கள் உட்காருங்களேன். நம்ம 100% ஷூர் அந்த விஷயம் கரெக்டாக தான் போகும். நீங்கள் ஓவர் திங்க் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நிறைய பீப்புள் நீங்கள் சரண்டர் ஆகிறது போல நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்படி தான் போகணுன்ட்டு. இந்த மொத்த யூனிவர்ஸுமே ஒரு ரிவர் மாதிரி. அது எவ்வளோ நீங்கள் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஆற்று உங்களே அடிச்சுட்டு போயிடும். ஜஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயத்தை அன்னன்னைக்கு பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் விட்டுறணும். மற்ற எல்லா விஷயத்துமே இட் வில் பி டேக்கன் கேர் ஆஃப் த காட், யூனிவர்ஸ், எந்த ஒரு பவர் வேணாலும் நீங்கள் சொல்லலாம். அதான் அந்த அன்கண்டிஷனல் ட்ரஸ்ட்டை வேணும் உங்களுக்கு. அண்ட் 2வது பிலீஃபு, இந்த பிலீஃப் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு இந்தியனாக பிறந்திருந்தீங்கன்னா, தமிழனாக பிறந்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கும். எப்போ நீங்கள் ரிலாக்ஸ்டாக உட்காரீங்களோ உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு கில்ட்டாக ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஆமாவா இல்லையா? ஏன்னா நீங்களே இந்த விஷயத்தை பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் தனியாக நீங்கள் மட்டும் படுத்துன்னு கிடப்பீங்க உங்கள் ரூமில். ஆனால் உங்கள் அப்பா முன்னாடி நீங்கள் படுக்க மாட்டீங்க, ஃபோன் பண்ண மாட்டீங்க, எந்த விஷயம் பண்ண மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்களுமே அந்த சர்வைவல் பேரடைமுக்குள்ளே தான் வந்தாங்களே. பிகாஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் உட்காருறதுன்றது ஏதோ ஒரு விஷயம் தப்பாக போயிடுன்ட்டு. ஸோ உங்களையும் உட்கார வேணாம் சொல்லுவாங்க. உட்காந்து நீங்கள் டிவி பார்த்தாலே ஏதோ உட்காந்து டிவி பார்த்துங்க, போய் படி, போய் அதை பண்ணு, இதை பண்ணு. ஏப்பா எந்த ஒரு வேலையுமே இல்லைப்பா, நான் சும்மா எதையாவது போய் செய்யுங்கடா, எதாவது போய் பண்ணுங்கடா, உட்காராதீங்கடா, ஏன்டா உட்காடுறீங்க
உட்காராதீங்கடா அப்படின்னு தான் சொல்லியே இருப்பாங்க. ஸோ அதுவுமே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிலீஃபை க்ரியேட் பண்ணிடும். உட்காந்தாலே கில்ட்டாக ஃபீல் பண்ணுன்ற மாதிரி. இந்த 2 பிலீஃப் தான் நம்மளை எப்போதுமே அந்த எமோஷனை ட்ரிகர் பண்ணி, அந்த தாட்டை ட்ரிகர் பண்ணி நம்மளை சும்மா ஒரு இடத்துல நிம்மதியாக உட்காந்தே இருக்கக்கூடாது. பட் இப்போ உங்களுக்கு ஒரு கிளியரான அவேர்னஸ் கிடச்சிரும். ஓகே, இந்த 2 பிலீஃப் தான் நம்மளை இப்படி நோண்டி எடுத்துன்னு இருக்குது அப்படின்னு. நீங்கள் எந்த ஃபீல்டு எடுத்திங்கனாலும் இந்த ரிலாக்ஸேஷன் ஸ்கில்லை நீங்கள் மாஸ்டர் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் கிரிக்கெட் எடுத்துக்கோங்க, ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு கோர்ட்டில் யாராவது எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல நீங்கள் பதட்டமாக இருந்தீங்கன்னு வைங்களேன், அதாவது அவுட்கம்மை கண்ட்ரோல் பண்ண நினச்சிங்கன்னு வைங்களேன், எனக்கு இந்த விஷயம் இப்படி தான் நடக்கும், நீங்கள் அவுட்கம்க்கு அப்சசிவாக இருக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் மைண்டு சர்வைவல் மோடு போக ஆரம்பிச்சிடும். நீங்கள் பதட்டமாக ஆரம்பிப்பீங்க, இல்லாத பிரச்சனையும் உங்கள் கண்ணுக்கு பிரச்சனையாக தெரியும். இப்படி பண்ணி அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு கடைசியில் சொதப்பி விட்ருவீங்க. பட் when you are actually relaxed, being in this present moment, வார்த்தை சரளமாக வரும், பேட்டிங்கு சரளமாக வரும். கடைசியாக நீங்கள் எந்த பேட்ஸ்மேனு பதட்டமாக வந்து 6 அடிச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்க? ரிலாக்ஸ். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட பேசும்போது பாருங்கள், நீங்கள் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருப்பீங்க. ஃப்யூச்சரு, பாஸ்ட் ரெண்டுத்தையுமே இமேஜின் ஒன்றும் பண்ணி பார்க்க மாட்டீங்க. அதாலே நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க. கான்வர்சேஷன் அவ்வளோ அருமையாக போகும். அதனால தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைமு உங்களுக்கு ரொம்ப நாள் மைண்டில் நீடிச்சிட்டே இருக்கும் அந்த மெமரி. நீங்கள் பாருங்கள், நீங்கள் கடைசியாக ஹாப்பியாக அந்த டைம்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருந்திருப்பீங்க. அப்போ நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்திருப்பீங்க. அவுட்கம் ஓரியன்டாக நீங்கள் இருந்திருக்க மாட்டீங்க. பாஸ்டையும் நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க. சிங்கிள் ஃபோக்கஸ்டாக இருந்திருப்பீங்க. ஸோ மை பாயிண்ட் இஸ், ஈவன் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் டைப்பில் நீங்கள் எடுத்து பாருங்களேன், எந்த ஒரு பர்சன் இன்னொரு பர்சனை அதிகமாக கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறானோ, எந்த ஒரு பர்சன் அதிகமாக ஒரு பர்சனை கேர் பண்ணியிருக்கானோ அவனுக்கு எதுவுமே கிடைக்காது. பட் ஒரு பர்சன் அவன் கூட அவன் ப்ரெசண்ட்டாக இருந்து ரிலாக்ஸ்டாக இருந்தானா அவனை சுற்றி எல்லா விஷயமுமே வரும். அந்த ரிலேஷன்ஷிப் அவனை தேடி வரும், ஃப்ரெண்ட்ஸ் அவனை தேடி வந்து பேசுவாங்க. பிகாஸ் அவன் வந்து ரொம்பவே கண்ட்ரோலிங்காக இல்லை. என்கிட்ட வந்து எல்லாருமே பேசணும், எல்லாருமே என்ன லவ் பண்ணணும். எப்போ நீங்கள் அதிகமாக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களை விட்டு விலகியே போவாங்களே. இப்போ கூட நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த செய்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹேவ் ஒரு பிக் ஆம்பிஷன்னா, ஜஸ்ட் அந்த ஐடென்டிட்டிக்குள்ளே நீங்கள் ஷிஃப்ட் ஆகுங்க. அதான் என்னோடய போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஷிஃப்ட் ஆகிட்டிங்கன்னா அந்த ஐடென்டிட்டி என்னென்ன பண்ணுவானோ, என்ன தாட்ஸ் எமோஷன் போனோம், அதில் மட்டும் நீங்கள் இருந்தீங்கனாலே போதும். முக்கியமாக அந்த அவுட்கமே உங்கள் மைண்டில் இருக்கவே கூடாது. உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே என்டையர்லி ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் மட்டும் தான் இருக்கும். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோமோ அந்த ஒரு விஷயத்தை இருக்கிறதுலே ஒரு ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, ஃபன்லேருந்து நீங்கள் பண்ணணும். பிகாஸ் when you are doing things because you like doing those things, அதோட ஒரு அட்ராக்டிவான எனர்ஜி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஒரு கோட்டு கூட இருக்குமே, இந்த பர்சன் ஹூ லவ்ஸ் வாக்கிங் வில் வாக் மோர் அந்த ஹூ பர்சன் லவ்ஸ் த டெஸ்டினேஷன். சிம்பிளாக அதுதான். அந்த அவுட்கம்முன்றது எடுத்து நீங்கள் தூக்கியே போட்டுருங்க. பிகாஸ் இந்த அவுட்கம் வந்துட்டு உங்களுக்கு எப்போதுமே சந்தோஷமாக போகிறதே கிடையாது. ஈவன் அந்த அவுட்கம் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா சரி முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு தான் பார்ப்பீங்க. பிகாஸ் நான் ஐஃபோன் வாங்குற வரைக்கும் தான் ஐஃபோனாக தோணுச்சு. இப்போ ஐஃபோனு என்கிட்ட இருக்குது, அழுக்கா டெம்பர் கூட மாற்றாமல் முக்கால்வாசி நேரம் காலால் தான் ட்ரீட் பண்ணுவேன். நான் பெட்டில் இருப்பேன், ஆனால் என் ஃபோன் வந்து கீழே இருக்கும். அலாரம் அடிக்குமா, காலால் தான் அப்படி ஆஃப் பண்ணுவேன். சும்மா இருக்குன்ட்டு அவ்வளோதான். பட் த திங் இஸ், அந்த ஜேர்னி என்ஜாய் பண்ணுறோமா, அவ்வளோதான். அந்த அவுட்கம் கம்ப்ளீட்டாக தூக்கி போட்டு இன்றைக்கி நான் இதுதான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அந்த ஒரு ஃபன் ரிலாக்ஸேஷன் மோடு உள்ளே போய் நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் நினச்ச கூட அந்த ரிசல்ட்டு 1000% எஃபெக்டிவாக இருக்கும். நம்மளோட சொன்ன அந்த 2 பிலீஃபையும் தூக்கி நீங்கள் குப்பையில் போடுங்க. ஜஸ்ட் ஒரு கோப்பிங் சர்வைவல் மெக்கானிசம் தான். அதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கணும் அவசியமே கிடையாது. அண்ட் அந்த 2 பிலீஃபை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஆக்சுவலாக நீங்கள் எப்படி ரிலாக்ஸ் ஆகணுன்றது நான் ஒரு 3 ஸ்டெப்ஸ் நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறது நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு, வேணும்னே நீங்கள் டெய்லி செய்கிற விஷயத்த ஸ்லோவாக செய்யணும். இப்போது எங்கள் வீட்டில் எல்லோரும் காலையில் எப்படி ப்ரஷ் பண்ணுவாங்கன்னா, ப்ரஷ் எடுப்பாங்க, போட்டு அடின்னு தேய்வாங்க. இப்படி. ஆனால் யாருக்குமே பெருசாக எந்த வேலையுமே இருக்காது. ஆனால் போட்டு அடின்னு அடிப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க பதட்டமாக இருந்துக்கிட்டே இருக்காங்க. அதுவே அவங்களுக்கு தெரியல, அன்கான்ஷியஸாக அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் மற்ற விஷயமே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தலை குளிக்கினா கூட போட்டு குடிக்கிறது, உடம்பு குளிக்கினா கூட போட்டு இப்படி மூஞ்ச இப்படி தேய்க்கிறது, அப்போ குடுன்னு ஓடுறது, டக்குன்னு காஃபி பாலை எடுத்துகிட்டு போடுறது, இப்படி பண்ணுறது, பீரோவை மூடுறது, இப்படி வருது. நீங்கள் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி உங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே இருந்திருக்காது. நீங்கள் நார்மலாக இருந்துப்பீங்க. ஆனால் எல்லா விஷயமே டக்குன்னு செஞ்சுட்டே இருப்பீங்க. என்னமோ டக்குன்னு செய்யலைன்னா உலகமே இடிஞ்சு விழுந்துட போகிற மாதிரி. ப்ரஷ்ஷை எடுத்துமா, பொறுமையாக தேய்ச்சோமா,
குளிக்கும்போது பொறுமையாக குளிச்சோம்மா. அந்த ஒவ்வொரு வாட்டரையும் என்ஜாய் பண்ணி, ட்ராப்லெட்டை என்ஜாய் பண்ணி, அப்படியே ஒரு மெடிடேஷன் மோடில் குளிச்சோம்மா. ட்ரெஸ்ஸை ஒரு மெடிடேஷன் மோடில் போட்டோமா. எழுதுறத பொறுமையாக ரசித்து ருசித்து எழுதணுமா. சாப்பிடும்போது பொறுமையாக ரசித்து அப்படியே சாப்பிட்டோமா. அதாவது ஸ்பீடாக பண்ண விஷயத்த நீங்கள் ஸ்லோவாக பண்ணணும். ஸோ உங்கள் நர்வ் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். நம்ம இப்போ த்ரெட்டில் வாழலை, எந்த புலியோ நரியோ நம்மளை துரத்தலை, நம்ம ரிலாக்ஸ்டாக சேஃபாக ஒரு இடத்துல இருக்கோம். சாக்க கோரை ஷாக்க கோரை. 2வது இஸ் பீயிங் அவர். எந்த இடத்துல முதல்ல நீங்கள் ரொம்பவே பதட்டமாகறீங்க, அது என்னன்னு பார்க்கணும். இப்போ நான் மாற்ற போகிறேன்னா எதை நீங்கள் மாற்ற போகிறீங்க? யூ ஹாவ் டு பி ஸோ ஸ்பெசிஃபிக். ஓகே, 5 மணிக்கு நான் டிவி பார்க்கும்போது எங்கள் அப்பா கிராஸ் ஆனால் எனக்கு ஒரு மாதிரி ஃபியராக பதட்டமாக இருக்குது. அந்த ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாச்சு. அந்த ஒரு விஷயம், அதாவது இப்போ உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நீங்கள் 5 மணிக்கு டிவி உட்காந்து பார்க்க போகிறீங்க. முன்னாடியே நீங்கள் டிசைட் பண்ணிடணும். ஓகே, நம்ம இப்படி டிவி பார்க்க போகிறோம், அப்போ வர போகிறோம், நமக்கு பதட்டமாக ஃபீல் ஆக போகுது, நம்ம அந்த இடத்துல ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணணும். நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் உட்காரணும். அந்த சுச்சுவேஷன் நடக்கும்போது நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக கான்ஷியஸாக ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணணும். ஷாக்கா கோரை ஷாக்கா கோரன்ட்டு. இப்படி தான் ஒரு விஷயத்தை நீங்கள் ஆக்சுவலாக சேஞ்ச் பண்ணணுமே. ஒவ்வொரு விஷயமாக சேஞ்ச் பண்ணிட்டு வரணும். மேபி உங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஏற்படலாம். அந்த இடத்துல ஓகே, எனக்கு தெரியும் ஒர்க் பண்ணால் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கான்ஷியஸாக டிசைட் பண்ணிட்டு அந்த இடத்துல ரிலாக்ஸாக ஃபீல் பண்ண போகிறேன்னு நீங்கள் மாற்றணும். ஒன்றும் இல்லை, அவேர்னஸ்ஸு ஸ்டாப் பண்ணுறது, வேறு மாதிரி பண்ணுறது. நம்ம கொடுக்குற ரியாக்ஷன் தான் நம்ம மாற்ற போகிறோம். அந்த இடத்துல நம்ம ஃபீல் பண்ணுற ஃபீலிங்கை தான் நம்ம மாற்ற போகிறோம். அண்ட் 3வது, இந்த அஃபர்மேஷனை என் கூட நீங்கள் சொல்லணும். ரெடியா? I'm always at the right place at the right time. I'm always at the right place at the right time. Everything is taken care by the higher power. Everything is taken care by the higher power. Every good in this world is going to happen to me. Every good in this world is happening to me. Every good in this world has happened to me. அவ்வளோதான். ஷாக்கா கோரை ஷாக்கா கோரை. ரெப்புடேஷன் தாங்க. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அதிகமாக உங்ககிட்ட நீங்களே சொல்லிக்கிட்டே நீங்கள் வாங்க. அஃபர்மேஷனை பொறுமையாக எப்போ எந்த இடத்துல போனாலும் I'm always at the right place at the right time. ஈவன் தோ ஒர்ஸ்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் அதை தான் நீங்கள் சொல்லணும். உங்களுக்கு கிளைண்ட்ஸ் யாருமே வரல, மணி எதுவுமே போகல, உங்களோட ஆள் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு, உங்கள் தலைக்கு மேலே உங்களுக்கு லோன் இருக்குது, நீங்கள் என்ன சொல்லணும்? I'm always at the right place at the right time. அப்படியே இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டை கட்டி பிடிச்சி அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ரிலாக்ஸ். இன்னொரு நான் கேள்வி கேட்குறேன். இந்த கேள்வி உங்கள்கிட்ட நீங்களே கேட்டுக்கோங்க. உங்களோட ப்ராப்ளம், உங்களோட லோன்ஸ், உங்களோட ப்ரெஷரு, உங்களோட டென்ஷனு, உங்களோட ட்ராமாஸ், இதெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாமே இந்த நொடியே டிஸப்பியர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அப்படியே ரிலாக்ஸாக ஃபீல் ஆகுதில்ல? அதுதான் உங்களோட உண்மையான ஃபீலிங். புரியுதுங்களா? எல்லாமே உங்கள் மைண்டில் தான் இருக்குது. நீ ரிலாக்ஸ் ஆகும்னு நினச்சா ரிலாக்ஸ் ஆகலாம், டென்ஷன் ஆகும்னு நினச்சா டென்ஷன் ஆகலாம். எவ்ரிதிங் இட்ஸ் ஆல் அபவுட் தட் ஒன் தாட். ஷாக்கா கோரை ஷாக்கா கோரை. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிருந்தால் சரிதான். கரெக்டாக இருந்தால் புரோட்டா வட்டா.